ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் விலாக் தான். ஒரு 4:30க்கு மேலே வந்து நான் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து பாப்பா 3 பேருமே வந்து வெளியில் கிளம்புனா. என்ன அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் பார்சல் ஒன்று வந்து போட்டு விட வேண்டியிருந்தது. ஸோ அது வந்து போடணும் அப்படின்னு சொல்லி கொரியர் ஆஃபீஸ் தான் வந்து கிளம்புனாங்க. சரி, அப்படியே நம்மளுக்கும் வந்து டிஜிகோல்டு வந்து மெச்சூர் ஆயிருந்ததா. ஸோ நம்மளும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு கிளம்பிட்டோம். நான் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேரும். ஃபஸ்ட்டு வந்து சுரண்டையில் வந்து 2-3 இடத்துல வந்து கேட்டு பார்த்தோம். அங்கே வந்து எங்கேயுமே இவங்க கேட்ட கொரியர் வந்து இல்லை. ஸோ அதனால் அங்கே வந்து சத்திரத்தில் இருக்குது, பவர் சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ சரி போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு 3 பேரும் அப்படியே கிளம்பியாச்சு. போகிறப்பவே வந்து லைட்டாக தூறல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இடையில வந்து கொஞ்சம் பெரிய துறலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சிச்சு. அப்படியே சைடில் வந்து இங்கே நம்ம சுரண்டை சத்திரம் அந்த சைடெலாம் வந்து போகிறப்ப வந்து ஃபுல்லாக நல்லா க்ரீனாக இருக்கும். ஏன்னா குற்றாலம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும்னு வைங்களேன். ஸோ அதனால் வந்து இந்த சுரண்டையை தாண்டி மேய்க்க போயிட்டோம் அப்படின்னாலே நல்லா அப்படியே க்ரீனாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அப்படி பார்த்துட்டே போனோம். இதில் வந்து சைடில் ஒரு தோரங்காடு அப்படின்ட்டு ஒரு ஊர் உண்டு. அந்த சத்திரத்துக்கும் சுரண்டைக்கும் நடுவில் இருக்கும். ஸோ அந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ க்ரீனாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். நேஷ்னல் அவார்டு எல்லாமே க்ளீனஸ்ட்டு வில்லேஜ் அந்த மாதிரி ஏதோ நேஷ்னல் அவார்டு கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னாங்க. 2 அவார்டு வாங்கியிருக்காங்களாம். அதுக்கப்புறமா வந்து பவர் சத்திரம் வந்து இந்த கொரியர் ஆஃபீஸில் தான் வந்து நாங்கள் கொரியர் போட்டோம். ஸோ இங்கேயுமே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் பாப்பாவும் வந்து சும்மா அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து கொரியர்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இந்த அட்ரஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு ஓடிபிக்கு அது எல்லாமே பேசியாச்சு. பேசிவிட்டு பாப்பா வந்து சும்மா அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தா. அப்போ காலில் ஒரு சின்னதாக அடிபட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சு உயிரெலாம் வாங்கி படுத்தி எடுத்துட்டா. அதுக்கப்புறமா வந்து இவங்க இன்னும் வந்து முடிச்சுட்டு வெளியில் வராப்புல இல்லை. எனக்கு போர் அடிச்சுட்டு இருந்தது. சரி அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் நேராக சுரண்டைக்கு தான் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறமும் என்ன அப்படின்னா, சரி நேராக நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நம்ம வாங்கிட்டு அப்படி கிளம்பிடலாம், ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். திருப்பி வந்து ஆஃபீஸ்க்கு ஏதோ பைப் வாங்கணும், அங்கே தான் போகணும், கடைக்கு போகணும் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு அப்படி போயிட்டே இருந்தோம். அங்கே கடையில் போய் பார்த்தா கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து 6 மணிக்கு மேலே வந்து சேல்ஸ் பண்ண மாட்டாங்களாம். 6 மணிக்கு அப்புறமா வந்து ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு முடிச்சுருவாங்க போல். ஸோ நாங்கள் போயிட்டு பார்த்தோம். அங்கே வந்து அவங்க அந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா. ஸோ நாங்கள் உள்ளே போய் கேட்கல. உடனே சரி அக்கௌண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இனிமேல் வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து அப்படி கிளம்பிட்டோம். திருப்பி வந்து அங்கே போயிட்டு திருப்பி எடுத்து அண்ணாச்சில தாண்டி வந்து நாங்கள் உள்ளே வந்தோம். அப்படின்னா இந்த இப்போ சாந்தின்னு ஒரு போர்டு தெரியுது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து தங்கமயில் ஷோரூம். ஸோ நாங்கள் வந்து ஷோரூமுக்கு தான் வந்திருந்தோம். ஏன்னா டிஜிகோல்டில் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 1.4 கிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்ட்டு சரின்ட்டு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு செக்ஷனில் தான் உட்காந்தோம். ஆனால் வந்து எடுத்தது இந்த மாதிரி வந்து ஒரு டைமண்ட் ரிங் எடுத்தோம். எனக்கு வந்து அதில் இப்போ ஒரு இன்ஃபினிட்டி டிசைனில் வந்து ஒன்று காட்டுவேன் பாருங்கள், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எக்ஸ்ட்ரா 10,000 அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய வந்தது. ஸோ இதுதான் இந்த இன்ஃபினிட்டி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 8,000 10,000 சம்திங் கொடுக்க வேண்டிய இருந்ததுனால யோசிச்சுட்டே இருந்தோம். நிறைய டிசைன் பார்த்தோம், எல்லாமே அழகழகாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு ரிங் எடுத்துட்டோம். கோல்டில் ஒரு 1.5 to 2 கிராம்ஸுக்குள்ளே ஒரு ரிங் எடுக்கணும், அந்த மாதிரி தான் வந்து நான் நினச்சி போயிருந்தேன். ஆனால் வந்து நாங்கள் எடுத்தது இந்த மாதிரி டைமண்ட் ரிங் அன்எக்ஸ்பெக்டடாக தான் எடுத்தோம். முன்னாடி வந்து எனக்கு சரி எடுக்கணும் அப்படின்னு தோணியிருக்கு. பட் வந்து நான் சீரியஸெல்லாம் நினச்சது கிடையாது. சரி அமையும்போது வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு அப்படியே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றது வந்து கோல்டு ஷாப்பிங் பண்ண அந்த விலாகில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து நான் அடுத்த வீடியோவாக அதை அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு பலூன்லாம் கொடுத்து நாங்கள் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா நேராக வந்து நாங்கள் ஏடிஎம் போனோம். எங்களுக்கும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா கையில் கொஞ்சம் தான் கொண்டு போயிருந்தோம். ஸோ அதுவுமே காணாமல் ஜிபே தான் பண்ணோம். கடையிலேயே 5,000 கிட்ட வந்து கொடுக்க வேண்டியிருந்தது எக்ஸ்ட்ரா.
ஸோ அதை வந்து ஜிபே பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ கையில் கொஞ்சம் பைசா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து வீட்லேயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஏடிஎம் பக்கத்துலேயே தான் வந்து இந்த கடை இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் கடை. ஸோ நாங்கள் எப்போ காளான் சாப்பிட்னாலும் ஃப்ரைட் ரைஸ் வந்து நாங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டோம், காளான் தான் மேக்ஸிமம். ஸோ அதை சாப்பிட்றதுக்கு நாங்கள் எப்போவுமே இந்த கடைக்கு தான் வருவோம். பாப்பாவுக்கும் இந்த கடையில் இருக்க காளான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி வாங்கி கொடுக்க மாட்டோம், மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்போம். ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு காளான் ஆளுக்கு ஒரு காளான் வாங்கி சாப்பிட்டு பாப்பா வந்து பாதி தான் சாப்பிடுவா, மீதி வந்து அப்படியே வச்சுருவா. நாங்கள் தான் 2 பேரும் ஷேர் பண்ணி திரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இது வந்து அப்படியே வந்து எடுத்து பீரோவில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கையில் போடலை, ஏன்னா அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. சரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி போடலை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் நான் ரிங் வந்து போட்டேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் டிஜிகோல்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.